ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் மட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது பன்னீர், மட்டர், அதுக்கப்புறம் வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் கறி லீவ்ஸ். இதெல்லாம் வச்சு இன்றைக்கி நம்ம எப்படி ஃபேண்டாஸ்டிக்காக நம்ம பன்னீர் மட்டர் மசாலா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஒரு பேஸ்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன், அதனால் உங்களுக்கு அப்படியே ஷோ அப் பண்ணிவிட்டேன். பஸ் நம்ம இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டமாட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் டமாட்டரையும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ டமாட்டரை மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு, அடுத்து நம்ம உருளைக்கிழங்கும் கியூபாக கட் பண்ணி வச்சுட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு அதில் எண்ணெய் போட்டு இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வீடியோவில் சொன்னாங்க, நீங்கள் வீடியோவில் இதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் காமிக்கிறீங்க, அடுப்பை பற்ற வைக்கிறதையும் காமிக்கலைன்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு. அதுக்காண்டி தான். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இந்த கடாய் காஞ்ச உடனே நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் போட்டுருவோம். எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, நம்மக்கிட்ட என்ன இன்க்ரீடியன்ட் இருக்கோ அதை வச்சு நம்ம வீட்டில் சிம்பிளாக சூப்பராக நல்லா பண்ணிடலாம். இந்த பன்னீர் மட்டர் மசாலாவுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும். பட் அட் ப்ரெசன்ட் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு சில இது குறைஞ்சிருக்கும் அது அந்த பொருட்கள் குறைவாக இருந்தாலும் நம்ம இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதோட நம்ம கறிவேப்பிலை, கறி லீவ்ஸ் அதுவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கொரியாண்டர், புதினா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அட் ப்ரெசன்ட் என்கிட்ட இது தான் இருக்கிறதுனால அதை மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன பொருள் இருக்கோ அதுவும் ஆட் பண்ணலாம். அதனால் இதெல்லாம் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் டைப்பில் வர்ற வரைக்கும் நல்லா அதை கிளறி விட்டுருவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் லைக் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சும்மா பிடிக்கலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு நல்லா ப்ரௌனிஷாக மூடி வச்சுட்டு அதை கொஞ்சம் வேக வச்சுட்டோம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் மூடி வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அது வேகமாக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் லைட் கிறிஸ்பியாக நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது 3 நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதில் லைட்டாக சால்ட் போட்டுக்கணும். அப்போ கொஞ்சம் வேகமாக அந்த பேஸ்ட் வேகமாக உங்களுக்கு வெந்துடும், அந்த பச்சை வாசனை வேகமாக போயிடும். ஸோ இப்போ இது ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சுக்குவோம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் அந்த வெங்காயத்தை அடைச்சி வச்சோன்னா ஒரு தண்ணி வரும் இல்லையா, அது நல்லா ட்ரையாக கொஞ்சம் ஆகிற வரைக்கும் அந்த சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த ஆனியனோட அந்த தண்ணி அது சுத்தமாகவே தெரியலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டமாட்டர் பேஸ்ட்டு அதில் போடுறோம். அது போட்டதுக்கப்புறம்
இப்போ அதை நம்ம கிளறி விட்டுட்டு இது தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும். இதோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை மூடி வச்சிடணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா அந்த தக்காளியோட வாசனை இதெல்லாம் போயிடும். வாசனை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸி சாரில் உள்ள அந்த கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்குது இல்லையா, அதெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியெல்லாம் நம்ம போடுறதுனால தான் அந்த மட்டர் பன்னீரில் எக்ஸஸான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அது இன்னும் நல்லா டெலிஷியஸ் நல்லாயிருக்கும், நல்லா சூப்பர்பாக இருக்கும். அதனால் அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பன்னீர் கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஐஸில் இருந்ததுனால கொஞ்சம் தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மட்டரையுமே நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், அதையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் எதனாவது நீங்கள் மேற்கொண்டு எதனாவது டிப்ஸ் கொடுக்கணும், இல்லை எதனாவது இதில் தவறுதலாக இருக்குது, நீங்கள் இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட சஜஷன் எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லலாம் கமெண்ட்ஸில். அப்புறம் இந்த மட்டரை நம்ம அலசி வச்சுக்குவோம். அலசி எடுத்து வச்சுட்டு எல்லாமே ரெடியாக நம்ம வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை டக்கன் பந்த் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்துகிட்டு நல்லா கிளறிக்கலாம். அது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சைடில், ஏன்னா நம்ம அந்த வேலையில் பிஸியாக இருந்ததுனால இது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்குவோம். பரவாயில்ல, பிடிக்கல அந்தளவுக்கு, ஸோ ஓகே தான். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சைடில் உள்ளது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணலான்னு லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் அப்புறம் மிக்ஸ் மசாலா, மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் மசாலா, வீட்லேயே செஞ்ச மிக்ஸ் மசாலா, கடையில் வாங்கினதில்லை, இது ஹோம்மேட்லேயே வீட்லேயே அரைச்சி நாங்கள் பொதுவாகவே யூஸ் பண்ணுறது. அந்த மிக்ஸ் மசாலா ஒரு 3 to 4 ஸ்பூன் தாராளமாக போடலாம். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சமாக செய்யணும், அப்படி குவான்டிட்டி கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம ஒரு பவுல் அளவு தான் வேணும்னா நம்ம 100 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்மளுக்கு நிறைய வேணுங்கிறப்ப நம்ம ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அந்த ஸ்கூப்பில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கரம் மசாலாவும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா சுற்றி கிண்டிட்டு அதோட மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை கிண்டிட்டு அந்த அலசி எடுத்து வச்சுருக்க தண்ணி இருக்குது இல்லையா, அதை நம்ம அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைடில் உள்ள மசாலா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு தேவையானது நிறைய குவான்டிட்டி, அதனால் நான் கொஞ்சம் நிறையா செய்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ரொட்டிக்கு அதுக்கு மட்டும் தேவைப்படுதுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி குறைச்சிக்கிட்டு திக்னஸ் இது பண்ணுறதுக்கு நான் புலாவுக்கு இது செய்கிறேன், பன்னீர் மட்டர் மசாலா. இதுவே நீங்கள் ரொட்டிக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி குறைச்சிக்கலாம், மசாலாவும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதை நம்ம டக்கன் போட்டுடலாம். இதில் ஏதோ போடலை, உப்பு போடலை. எஸ், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை பந்த் பண்ணிக்கலாம்.
பந்த் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கொதிச்சிரும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா சுற்றி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போது பன்னீர் மட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மசாலாவோட வாசனை போனதுக்கு பிறகு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த அலசி எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் அண்ட் மட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே இதில் போட்டுட்டேன். அதே மாதிரி மட்டர் ஃபுல்லாக இதில் எல்லாத்தையும் போட்டுருவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பன்னீர் போட்டுக்கலாம். குவான்டிட்டி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னு அதுக்கப்புறம் நம்ம இதை மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். நல்லா கொதி வர அளவுக்கு திரும்பி டக்கன் போட்டு நம்ம இதை கொதிக்க விடுவோம். டக்கன் போட்டாச்சு. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம்னு ஒன்று இருக்குது, அது போடுவாங்க ஒரு சில பேர். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் இதில் வந்து ஆட் பண்ணல, ஏன்னா என்கிட்ட அட் ப்ரெசென்ட் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வரும். அதே மாதிரி பட்டர் வந்து ஒரு ஃபுல் பட்டரில் நான் ஒரு ஆஃப் பேக்கில் உள்ள அந்த பட்டர் வந்து நான் அப்படியே போட்டுருவேன். அதில் போட்டுட்டா ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். ஆக்சுவலாக இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் என்கிட்ட இல்லை, ஆனாலும் நான் வந்து என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுட்டேன். அப்புறம் இப்போது நல்லா கொதி வந்து கெட்டியானதுக்கப்புறம் கசூரி மெத்தி, இதுவுமே வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் போட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போடணும். கசூரி மெத்தியை, வெந்தயக்கீரை இதை வந்து லாஸ்ட்டில் போடணும். ரெடி ஆயிடுச்சு பன்னீர் மட்டர் மசாலா. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் செஞ்சுன்னா சாரி. எதனா இருந்தால் கரெக்ட் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த புலாவுக்கு நான் வந்து இந்த பன்னீர் மட்டர் மசாலா செஞ்சுருக்கேன். அதனால் ரொம்ப கட்டியாக செய்யலை, கொஞ்சம் லிக்விடாகவே நான் செஞ்சுருக்கேன், தண்ணி டைப்பில் கொஞ்சம். அதனால் இந்த புலாவ் பன்னீர் சாலட் இதை வச்சு